எல்லாருக்கும் தேங்க்யூ, ரொம்ப நன்றி நன்றி. வெல்கம் ஆல் ஆஃப் யூ. என்னுடைய 25வது படம் இசையமைப்பாளராக. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலான படம், அதனால உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் யூ ஆல் ஃபார் பீயிங் தேர் ஃபார் மீ. என்னோடு இருந்து என் பயணத்தில் என்னை எனக்கான சரியான வழிகாட்டுதல், விமர்சனங்கள்னு எல்லாத்தையும் மேலே கொடுத்து கரெக்டான கைட் பண்ணி இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ப்ளீஸ் மூவி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தின் இயக்குனர் கார்த்திக் வேணுகோபால். எல்லாருக்கும் நன்றி படம் பார்த்து வந்ததுக்கு. இதுவரையிலும் நல்ல படங்களை என்றைக்குமே நீங்கள் ஆதரிக்காமல் விட்டதில்லை. அப்படி ஒரு படமாக இது கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஒரு உழைப்பை போட்டு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்கோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. உங்களுக்கும் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. ப்ளீஸ் வெல்கம் எவ்ரிவன் அண்ட் என்ஜாய் தி ஷோ. தேங்க் யூ. ஃபுல் கான்ஃபிடன்ஸ். இதுக்கு நான் நிறைய சரி எல்லாரையும் கவனித்து அந்த படத்தை தவிர படத்தை பத்தி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் த மூவி. ஸோ நோ பதட்டம். ஸோ ஒரு படம் ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பத்தி எடுத்திருந்தீங்க, முக்கிய துணை. அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட் எடுத்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு ஆஸ் ஆக்டரா உங்களுக்கு அது ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பப்ளிக் ரீச் ஆகுன்ற ஒரு இது இருக்கா, கான்ஃபிடன்ஸ் இருக்கா? ஒரு அப்படி கலையை அப்படி ரீச் ஆகணும்னு எடுக்கிறது இல்லை. பொதுவா ஒரு விஷயம் நமக்கு ஒன்று சொல்லணும்னு தோன்றப்ப அதுக்கான வாய்ப்பு அமையும் பொழுது அதை நம்ம சொல்ல முயற்சி பண்றோம், அவ்வளவுதான். இது ரீச் ஆகணும்னா அது அவ்வளவுதான். ஒரு சொல்ல முடிவெடுத்திருக்கோம், சொல்லியிருக்கோம். அது இப்போ அதை பொறுத்து தான். கடந்த காலங்களில் ஒரு சில விஷயங்கள் ரீச் ஆயிருக்கு. நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய படங்கள்ல எல்லா படத்துலயும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இதையும் பார்க்குறோம். ஸோ இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் கிட்ட தான் இருக்கு. நம்ம சமூகத்துல நடக்கிற விஷயத்த நாம கான்ஃபிடென்ட்டா வெளியே பேச முடியும். சினிமாவில் அப்படியே சொன்னாலும் அதை ஒழிச்சு மறிச்சு இப்படிதான் சொல்ல வேண்டியது. இப்போ நம்ம இதை பத்தி பேச போறோங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது ரியல் இன்சிடென்ட் இதை பத்தி தான் நம்ம பேச போறோம், அதை தான் டச் பண்ண போறோங்கிறது தெரிஞ்சுதான் நீங்க எடுத்தீங்க. இல்லைங்க, இது ஒரு இன்சிடென்ட்னு சொல்லிட முடியாதுல்ல. எத்தனையோ இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லியும் பேப்பர்ல படிக்கிறோம், யாரா சொல்லணும். ஸோ இந்த கதையை முதல்ல கார்த்திக் எனக்கு நரேட் பண்ணப்ப எனக்கு தெரிஞ்சு இது நிறைய கார்த்திக் இந்த கேள்விக்கு நீங்க ஏதாவது சொன்னா சரியா இருக்கும். அதான் இப்ப என்னன்னா, நம்ம ஒரு இடத்துல இது சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நடக்கல, நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். கேள்விப்படுறப்ப என்ன தண்டனை அப்படிங்கிறது, அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு என்ன தண்டனைங்கிறதுக்குள்ள நம்ம போறோம், நல்லதுதான். அதே தாண்டி இங்க இவங்களோட மனநிலை என்னங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். எப்படி அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட மனநிலை என்ன, அப்படி ஒரு பாதிப்பு நடந்ததுக்கு அப்புறம் என்ன மனநிலைங்கிறதையும் பார்க்கணுங்கிறப்ப நான் ஒரு 2-3 பேர்கிட்ட பேசினேன் அந்த டைம்ல. அவங்க எங்க கிட்ட பகிர்ந்ததை தான் நான் ஒரு கதையா எடுத்துட்டு வந்தது. ஸோ இது அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தையும் கேட்கறப்ப எனக்கு இப்படி ஒண்ணு நடந்தது, நானும் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்றப்பதான் சரி ஓகே, இது ஒருத்தர் சம்பந்தப்பட்டது இல்ல, எல்லாருக்கும் வேற வேற விதமா வேற வேற இடங்கள்ல வேற வேற நபர்களால இப்படி ஒண்ணு இருக்குங்கிறப்ப ஸோ அதுக்கு அவங்களோட மனநிலையை மட்டுமே வச்சு ஒரு கதை பண்ணணுங்கிறது தான். ஸோ அப்படி சொன்னப்பதான் அதை ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி, ஒரு குறிப்பிட்டுன்னு இல்லாம ஒரு ஜென்ரலைஸ் பண்ணி ஒரு கதையா பண்ணி சொன்னப்ப ஸ்டோரி அப்படின்னு தான் சொல்றீங்க சார். ஏன்னா படம் பார்த்த பாதி பேருக்கு தெரியும் இது ரீசெண்டா இவ்வளவு பிரபலமான நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க சொல்றது ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல, ஃபிக்ஷனல்னு சொல்லிட முடியாது. நம்ம ஒரு இடத்துல நடக்குது, அங்க ஒண்ணு கேள்விப்படுறோம், இன்னொரு இடத்துல நடக்குது, நியூஸ்ல நீங்களாம் தான் கொடுக்கறது. அப்படி கொடுக்குறப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் கேள்விப்படுறப்ப அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு கேட்கறப்ப ரொம்ப பயமாவும் இருந்துச்சு, இவ்வளவு நடக்குதாங்கிறதும் தெரிய வந்துச்சு. அப்ப இது குறிப்பிட்டு ஒருத்தர்னு நம்ம சொல்லல, ஆனா அவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்களோடதையும் சேர்த்து தான் இதை பகிரப்பட்டுச்சு. சரி, இந்த படம் இது மாதிரி ஒண்ணு நடக்கிறப்ப எல்லாருக்கும் அவங்க கனெக்டடா இருக்கணும். ரெண்டாவது, இது மூலியமா நம்ம ஒரு நல்ல விஷயத்த தான் கொண்டு போய் சேர்த்துறோம். நம்ம ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும். அங்க இது மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு பெண்களுக்கும் அவங்க கொஞ்சம் கான்பிடென்ட்டா இருக்கணுங்கிறதையும் நம்ம இதுல சொல்லணும்னு நினைச்சோம். ஏன்னா நம்ம கேட்கறப்ப நம்மளுக்கு தெரிய வருது அவங்க கொஞ்சம் வீக் ஆகுறாங்கன்னு தெரிய வருது, ஆக தேவையில்லை அப்படிங்கிறது. இல்ல, இது என்ன இஷ்யூ, யாரு என்ன, அதை பத்தின படமே இல்லை. இந்த படம் எதை பத்தினதுன்னா, கடைசியா ஒரு வார்த்தை அங்க சொல்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, அதை தான் சொல்றமே தவிர இது இவங்கள சொல்றோம் அவங்க அப்படி இல்லை. இன்னைக்கு சமுதாயத்துல பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பல இடங்கள்ல படிக்கிறோம்,
யாரு என்ன எப்படிங்கிறது வந்து அதுக்குதான் சட்டம் இருக்கு. அவங்க அதை முடிவு எடுக்கணும். நம்ம இதுதான் அதுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன சொல்லலாம்? அதுல பாதிக்கப்படும் இப்ப பெண்கள், ஏன்னா அவங்க நம்ம அக்காவா இருப்பாங்க, தங்கச்சியா இருப்பாங்க, அது மாதிரி இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, அது வந்து இந்த தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒண்ணு முடிக்கிறோம் இல்லையா? அதுதான் இதோட, அப்படிதான் இந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க சொன்னதுலாம் ஓகே தான். பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் காலேஜ் சேர்மனும் வரல, ப்ரொடியூசரா களமிறக்கிய சேர்மனும் காணுது. என்ன காரணம்? ஒருவேளை அவங்களுக்கும் பயம் வந்துருச்சோ? உங்க கேள்வி புரியல. எப்படி இல்ல ப்ரொடியூசர் வரல, இல்ல ப்ரொடியூசர் வரல, ரெண்டு சேர்மனும் வரலையே. ப்ரொடியூசர் அவரு ஏகப்பட்ட வேலை. ப்ரொடியூசருக்கு பயம் வந்துருச்சோ? அப்படி இருந்தா இந்த படத்தை எப்படி எவ்வளவு தைரியமா, இதுதான் நாங்க பிரஸ் மீட்ல சொன்னோம். இவ்வளவு தைரியமா அவர் இந்த படத்தை எடுக்கிறது தான் இதோட சிறப்புன்னு சொல்லி நம்ம பிரஸ் மீட் ஃபர்ஸ்ட் இதுல சொன்னா, தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் அதை சொல்லிட்டு இருக்கேன். அது இப்ப அதுக்கான படம் பார்த்தோன்னா அதுக்கான விடை கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட நீங்க அவரை பத்தி சொன்னனால சொல்றேன், அவர் உண்மையிலேயே இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அது போக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நிறைய படங்கள் வந்திருக்கு. அவங்க இந்த கல்லூரி தொழிலாளர்கள் மத்தியில இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு நம்ம சமூகத்தை பத்தி அப்படின்ற ஃபீல் வராதான்? எல்லாருக்கும் இது வந்து பரவாயில்லையே ஏங்க, இது வந்து அதாங்க, தப்பு செய்யறவங்களுக்கு தானே இது குறுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு, பரவாயில்ல, இதை நம்மாலே ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு அவங்க பெருமை தானே படணும். ஏன் அவங்க வந்து இப்படி அது அவங்க கண்டிப்பா பெருமை தானே படுவாங்க. எல்லா கல்லூரி இருக்கவங்களும் இதை பத்தி இந்த படத்தை பார்த்து ஆஹா நம்மால ஒருத்தர் இதை பண்ணியிருக்காருன்னு அவங்க பெருமை தான் படுவாங்கன்னு நம்புறோம். நீங்க வந்து ஒரு ஆணா வட்டிக்காரன் வந்து வாசல் வச்சு அந்த அடி அடிக்கலாம், ஆணுக்காக குரல் கொடுக்கல, பெண்ணுக்கு ஒண்ணுன்னா பொங்கி எழுறீங்க. அப்ப நீங்களும் இல்ல அந்த இடத்துல கனகவேல் வந்து ஒரு அது கதையா நம்ம பார்க்கும் பொழுது, கனகவேல் ஒரு பயந்தாங்குழியா ஒண்ணு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களுக்கு ஒண்ணு நடக்கிறப்ப அது பொதுவா அவன் ஒரு சாதாரண ஒரு கனகவேலுங்கிறவன் ஒரு பிடி மாஸ்டர், அவ்வளவுதான். அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்துல, நம்ம எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு விஷயம் நடக்குது, பேப்பர்ல படிக்கிறோம், பாக்குறோம், கடந்து போறோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கும் போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அந்த இடத்த எடுத்து வச்சு அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு அவன் இதுன்னா, அங்க வந்து அந்த பொண்ணு கேக்குது, அந்த அம்மா கேக்குறாங்க, முனிஷ்காந்த் அவ்வளவு பேர் கேக்குறாங்க. ஆனா அவன் வந்து நமக்கு எதுக்கடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிக்கிறாங்கிறதா இந்த கதையோட ஆர்க்கு. தமிழ் சினிமால இது மாதிரி ஸ்டோரி நிறைய வந்திருக்கு, நீங்களும் பாருங்க. ஆனா இது வரைக்கும் எதுக்குமே தீர்வு கொடுக்கல. அதே மாதிரி தமிழ்நாட்டிலயும் சரி நிறைய விஷயம் நடக்குது, எதுக்குமே தீர்வு கொடுக்கல. ஆனா இந்த படத்துல தீர்வு கொடுத்துருக்கேன், கரெக்டா இருக்குமா? இது தீர்வு கொடுத்துருக்கோமா இருக்கீங்க? ஏன்னா ஒருத்தர் வந்து ரிவீல் பண்ண விரும்பல, அவங்களே முன்னாடி வந்து நின்னாதான் அதுக்கு வந்து தீர்ப்பு வரும்னு சொல்லியிருக்கீங்க. இல்ல அது வந்து எனக்கு நான் எப்படி பாக்குறேன்னு சொல்றேன். அது வந்து அப்படிதான்னு சொல்லல, இப்படி இருக்கே, இப்படி பண்ண வேண்டியதா இருக்கேன்னு அவன் அந்த கனகவேல் வந்து அங்க ஃபீல் பண்றான். அப்படி ஒரு விஷயமா இதை பாக்குறோம். இந்த கதைக்கு ஒவ்வொரு நிஜ நிகழ்வுகள் எப்படி வேணா நடக்கும் இல்லையா, அந்தந்த ஒவ்வொரு நிகழ்வை பொறுத்து அது சொல்ல முடியும். இந்த கதையில அந்த பொண்ணுக்காகவும் இந்த சுத்தி இருந்த இடங்கள் இப்படி நடந்துருச்சேன்னு கனகவேல் வந்து ஆதங்கப்படுறாங்கிற அந்த கேரக்டரா இதை பார்க்கும்போது அது சரியா இருக்கு. அதான் கதைக்கு தீர்வு, கதையில தீர்வு இருக்கு. சமுதாயத்துல நடக்கிற இந்த விஷயத்துக்கு தீர்வு இருக்கணும்னா அது நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, கட்டுக்கதைகள் நிறைய பரவ ஆரம்பிக்குது இல்ல. இப்போ ஒரு தடவை ஒரு விஷயம் நடக்குதுன்னா உண்மையை விட பொய் வேகமா பரவும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நிறைய பரவ ஆரம்பிக்குது. அது அவங்களை எவ்வளவு பாதிக்குதுன்னு இருக்கு. நம்ம அதெல்லாம் தான் நம்ம முக்கியமா அதை எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கோம். சோ இதுல தீர்வுன்னு பார்த்தா மனநிலையை வச்சுதான் நம்ம பேசியிருக்கோம். எப்படி இருக்கணும், சமுதாயத்தின் மனநிலை தான் இதோட தீர்வுங்கிறது தான் இந்த படத்தோட. ஒரே நிமிஷம், உங்களை விட அந்த பக்கத்து வீட்டு பெண் கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க அந்த நிச்சயதார்த்த புறையில வர்றப்போ அவ்வளவு பிரமாதமா இருந்தீங்க. ஒரு வெயிட்டான ரோல் என்ன இருக்குது உங்களுக்கு நினைச்சோம். ஆனா ஹீரோ உங்களோட அந்த ஒரு ரொமான்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருந்தது. அந்த ஃபீலிங் உங்களுக்கு இருக்கா? When I select a script, it's about the story, and it's always a team effort. So I'm very happy that I could be a part of a story that handles a delicate issue like this so beautifully. கோர்ட் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு போட்டோ பேக்ல இருக்கும். எப்பவுமே கோர்ட்ல வந்து அம்பேத்கர் தான் காமிப்பாங்க, ஆனா நேரு காமிச்சிருக்கு. என்ன காரணம்? இன்னைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்படணும்ன்றதுனாலயா? அது வந்து எதுக்காகனா, கடைசி அந்த பொண்ணு வரும்போது தலைக்கு பின்னாடி அம்பேத்கர் இருக்கும் பாருங்களா, பர்டிகுலரா அந்த ஷார்ட் டிசைன் பண்ணும்போது அந்த பொண்ணு வரும்போது அம்பேத்கரை காட்டணும்னு பிளான் பண்ணிச்சு. இல்ல நேரு வச்சதுக்கான காரணம் அது ஆர்ட் ப்ராப்பர் இருக்கிறவன பொண்ணு தலைக்கு பின்னாடி அவ்வளவு ஸ்பேஸ் இருக்கும் பாருங்க, ஏற்றும் அந்த பொண்ணு தலைக்கு பின்னாடி. அதுக்காக அந்த ஷாட்டுக்காக அம்பேத்கர் தூக்கி அங்க மாட்டியாச்சு. அவரு தானே நம்ம சட்டத்தை இது பண்ணாலும் அதுக்கேத்த மாதிரி அப்படிதான் ரெஃபர். இது பயங்கர குறி அதெல்லாம் கிடையாது. இது ஒரு கோர்ட் ரூம்ல என்ன இருக்குமோ அப்படிதான் நீங்க இதை எடுத்துக்கணும்.
அவரு வந்து அந்த இடத்துல பெருசா வாதாடாம ஒரு ஹீரோவா வந்து நீங்க தான் வந்து அந்த இடத்துல பேச இல்ல அவரு லாவ வாதாடிடுறாரு. இவன் வந்து லால கேள்வி எல்லாம் கேட்கும் போதெல்லாம் அவர் வந்து எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்செட்டாக போடுறாரு. ஸோ நீங்க தான் வந்து ஒரு ஹீரோவை தான் அந்த விஷயத்த சொல்லணுமா, ஒரு அட்வொகேட்டா வந்து இல்ல அவரு சட்டத்துக்கு உட்பட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இவன் அதுக்கு தான் இவனுக்கு தண்டனை. அப்படி வந்து இவன் வந்து நம்ம இது கதையை சொல்லிட்டு இருக்கோம். இது நம்ம இன்னொரு 4-5 நாள் விட்டுட்டு நம்ம சோ அந்த ஒரு விஷயம். ஆமா, அதே மாதிரி இந்த படத்துடைய அந்த கடைசி இதுதான் இந்த படத்துடைய இதுவே. சோ அது பொதுவா படம் பாக்குறவங்களுக்கு அது பாக்குறப்ப நல்லா இருக்கணும்னா நம்ம அதை கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். சார் நமக்கு பெரிய ஆர்டிஸ்ட், இந்த படத்தையும் பெரிய கேரக்டர் காமிச்சிருக்கீங்க, அவரை பட்டு அறையிறீங்க, நமக்கே சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த சீன் எடுக்கிறப்ப ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கு? டைரக்டர் சொன்னோடனே செஞ்சுட்டீங்களா? இல்ல நான் வந்து போய் குதிக்கிற வரைக்கும் தான் அவரு. அதுக்கப்புறம் அவரை சார் நீங்க ரெஸ்ட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவரு வந்து ஆனா அவர் வந்து ரெடியா இருந்தாரு. அவர் வந்து இதனால என்ன சினிமா தான், சினிமாவா ரெடிப்பா தம்பி ரெடிங்கிற அவர் அப்படிதான் இருந்தார் சார். இல்ல இல்ல தண்டனை இருக்கு, தண்டனை நம்ம இன்டென்ஷனலா மறுபடியும் கிளைமேக்ஸ் வரவேணா, எனக்கு பயமா இருக்கு. நம்ம இத என்ஜாய் பண்றது. அப்புறம் ஒரு கேள்வி, இன்னைக்கு வந்து பேப்பர்ல பாத்தீங்கன்னா அக்யூஸ் பணம் பண்றதுல ஒரு 5 பேர் 4 பேர் பண்றாங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு இல்ல போல. அதுல பாத்தீங்கன்னா நானும் பேப்பரை படிப்பேன், கார்த்திக்ங்கிற பேரு கண்டிப்பா என் பேரு கார்த்திக். நம்ம எல்லாம் கிளாஸ்ல படிச்சப்ப எல்லார் பேரும் ஒண்ணுதான் இருக்கும். நம்மளுது மட்டும் எஸ் கார்த்திக், டி கார்த்திக், வி கார்த்திக் நிறைய இருக்கும்ல. ஆர்எஸ் கார்த்திகா நீங்க? அதான் அது வந்து எங்க பார்த்தாலும் தப்பு பண்ற இடத்துலயும் இருக்குது, நல்லது பண்ற இடத்துலயும் இருக்கு. கார்த்திக்ங்கிற பேர் நம்ம எந்த கார்த்தியா இருப்போங்கிறதுல நம்ம நல்ல கார்த்தியா. அது ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நீங்க ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து படம் பண்ணியிருக்கீங்க. ஒரு இந்த மாதிரி பீக்ல இருக்க புது ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல கதை இறங்கினா மாசம் இறங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு கதையை, ஒரு கருத்து சொல்ற கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரீசன் ஏன்னா ஸ்டோரி வேற இல்லையா, கதை கேட்டிருக்காரா, 4 வருஷம் ஆச்சு, அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல, வரல. இல்ல படிக்க போயிட்டனாலதான் வந்தோடனே இந்த கதை ஒரு 4 கதைகள் கேட்டேன், எனக்கு இந்த கதை பிடிச்சது பண்ணிட்டேன். அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இது ஒரு பிரேக் எடுத்ததுக்கு காரணம் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், நான் பர்சனலா ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக். வந்த உடனே 4 கதைகள் கேட்டேன், 1 வந்துருச்சு, தொடர்ந்து வரும், இதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும். இது முடிச்ச உடனே இந்த படத்தோட முழுக்க இப்ப என்னுடைய மனசு எல்லாமே என்ன ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம். நம்ம வந்து இதுதானே நாங்க இப்படிதானே வந்தோம். ஸோ இந்த அட் ஹோம் டர்ஃப்ல ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது ஒரு இதுல இருப்போம்ல, அந்த மனநிலையில இப்ப இருக்கேன். ஸோ இது எப்படி ரிசீவ் பண்றாங்க, இது என்ன ஆகும், இந்த படம் இது நல்லா இருக்கா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, அந்த மனநிலையில இருக்கிறதுனால கொஞ்சம் அடுத்து அது வந்து கிளாரிட்டியா இருக்காது. பட் திரும்பவும் நம்ம சந்திச்சு நம்ம அதை தெளிவா நான் அடுத்து என்னென்ன பண்றேன். பட் அதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் பிரேக்லாம் முடிஞ்சுது, இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அரண்மனை 4 இன்னைக்கு வந்து போஸ்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க, மிகப்பெரிய வசூல் ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து அது முடிஞ்சு இப்ப பிடி சார் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு எந்த பிளானும் இல்லை, சினிமா தான். ஸோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். ஒரு கேள்விகளை நம்மளுக்கு அந்த பொண்ணு 4 பேர் அவரு கடைசியா சொல்றாரு, ஒரு பொண்ணு இறந்துட்டாங்கன்னா நிறைய புள்ளி வச்சு அது குழம்பு போட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுதான் இறங்குறீங்களா? இல்ல அதான் நம்ம குறிப்பிட்டு ஒருத்தரன்னு சொல்லிட முடியாதுங்கிறது தான். நம்ம வந்து அந்த பொண்ணு முக்கியமா இல்ல குறிப்பிட்டு என்ன ஆகும்னா, அது ஒவ்வொருத்தருக்குமான பிரச்சனையை நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்களே, இதை பார்த்து நிறைய பேர் இதுல ஏதாவது அவங்களுக்கு ஒரு மனநிலை மாற்றம் ஏற்படலாம். நம்ம இதுதான் அதுதான் சொல்லி அதை நம்ம சுருக்கிட வேணாம். நம்ம தொற்றிருக்கிறது சமுதாயத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம அது ஒருத்தர் அப்படி இல்லை, எல்லா இதை பற்றி இது மாதிரி நீங்க பார்த்த எல்லா சம்பவங்களுமே இதுக்கான ஒரு இதுதான் இந்த திரைப்படம். நான் பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்க? நீங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வரும், விமன் எல்லாருமே நின்று பேசுற மாதிரி, இவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். இது கிட்டத்தட்ட என்னோட லைஃப்ல நடந்திருக்கு, ரொம்ப பக்கத்துல பார்த்தேன் அதை. நம்ம இவ்வளவு பேசுறோம், அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னு இருந்துச்சுல்ல, அப்ப அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சீன்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு ரியாலிட்டி ஒண்ணு இருக்குங்கிற மாதிரி தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த கதையை ஆரம்பிச்ச உடனே இது மாதிரியான விக்டிம்ஸ் ஒரு 2 பேர்கிட்ட பேசினேன். அவங்க கிட்ட எல்லாம் பேசி அவங்க கிட்ட இருந்து வாங்கின இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க உணர்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் வச்சு ஒரு கதையா பண்ணதுதான். குறிப்பிட்டு ஒருத்தருன்னு இல்ல, அவங்களையும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு இதுவா தான் இருக்கு. நீங்க படம் பண்ணிருக்கீங்க,
வெல்ஸ் சார் இருக்காரு, மைசூர் சார் இருக்காரு, நல்ல கேளுங்க. ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த உடனே இவரே இல்லை, நம்ம நடிகர் அவர் பார்த்த உடனே நீங்க வந்து டான்ஸ் ஆடுறது டிஸ்கோ டான்ஸ் ஆடுற மாதிரி சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் உள்ள போவீங்க, உள்ள போயிட்டு ஒரு குரல் சொல்லுவீங்க, குரல் வாய்ஸே வரலையே. எங்க அவரு அதான் பயம் அது அந்த மாதிரி அவரு அந்த இந்த சீன்ல கேக்குறீங்க இல்லையா, அதுதான் அது காமெடி, அது நம்ம ஸ்பாயில் பண்ண வேணாம். இந்த படம் வந்து ஈரோடுல நடக்குது. ஈரோடுல இருக்கிற ஒரு சிடிசி காலனியில இருக்கக்கூடிய ஒரு கனகவேலுங்கிற பிடி சாரோட வாழ்க்கையில நடக்குது. ஸோ அப்போ அந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்களும், ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முருகர் வராரு, திண்டல் பக்கத்துல ரொம்ப ஃபேமஸ், ஈரோடுல இருக்கிற இதுல அது ஃபேமஸ். ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்சஸ், ஸோ இது அதுக்கேற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. அண்ட் வந்து இது அந்த இதுல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வல் அப்போ ஒரு வருது, அது வந்து ஒரு பாரதியாரோடைய விஷயங்கள்லாம் வருது. ஸோ இந்த படத்துக்கு அது தேவைப்படல, அது தேவைப்படுற படத்துல அது கண்டிப்பா இருக்கும். அடுத்த படத்துல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம், அடுத்த படத்துல நிறைய எதிர்பார்க்கலாம். அது வேணா அப்டேட்டா சொல்லிடுறேன். ஆமா, எங்க அம்மாவா? எங்க அம்மா ரொம்ப இன்னசென்ட்டுங்க. எங்க அம்மா வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் அவங்க. ஸோ வந்துட்டு இப்படி எல்லாம் கண்டிப்பெல்லாம் இருக்காது, இதுப்பா அப்படிலாம் இல்லை. எங்க வீட்டுல என்ன எதுவுமே சொன்னது இல்லை சின்ன வயசுல இருந்து. ஸோ இப்ப இன்னுமே ஊர் சைடுகள்ல பையனை வந்து இது மாதிரி இருந்துட்டு தான் இருக்கு. நம்ம பசங்களை வந்து இல்ல கண்டிப்பா அந்த அக்கறை இருக்கும் பாத்தீங்களா, அது இந்த அம்மாக்கு இருக்கிற அக்கறை எல்லா அம்மாக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்க அம்மா மட்டும் இல்ல, எல்லா அம்மாக்கும் பையன் வந்து எதுக்குப்பா இது அப்படிங்கிற ஒரு இது இருக்கதான் செய்யும். பிரச்சனையில விட மாட்டாங்கல்ல. ஒண்ணு நடக்குது, ஏதோ ஒண்ணு நடக்குதுன்னா பையனே போனாலும் அம்மா புடிச்சு நிறுத்திடுவாங்க, இரு நீ எங்க போற அப்படின்ட்டுருவாங்கல்ல. அது மாதிரி நன்றி. கார்ல ஏற வரைக்கும் மாட்டான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அங்க போயிட்டான் ஆபீஸ்ல இருக்காதீங்க, வீட்டுக்கு வெளியில அந்த காரணம். நன்றிண்ணே, தேங்க்யூ. அடுத்த படத்துல ஃபுல் டிராப் இருக்கு.